ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு வந்து நடைபயணம் கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போதே ஒரு சின்ன வீடியோ உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்க விடும் அப்படிங்கிறக்காக. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுச்சு அந்த பிள்ளை. ஏன்னா பாப்பாவுக்கு பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்க போயிட்டாங்க. நான் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போகணும். போமா ஒன்லி பேச்சுலர் தான் போகிறேன். வேப்பமரம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் போட்டு போண்டா. 1 கிலோமீட்டர் கூட இன்னும் நடக்கலை, அதுக்குள்ளே ரெஸ்ட்டா? 25 கிலோமீட்டர் போய் தான் உனக்கு ரெஸ்ட்டு. வா, நடக்க அழுப்பு அவ்வளவு. சோறு என்ன சோறு? 25 கிலோமீட்டர் போனால் தான் உனக்கு சோறு. அங்கே 25 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் நமக்கு நைட் சாப்பாடு. தம்பி பஸ்ஸில் போறியா? பஸ்ஸில் நீ போ, நீ வா, நடந்து வா. பஸ்ஸில் போகிறேன். விலங்காத்திரமாகவே பேசிக்கிட்டாடா. ஓகேங்க, நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் போகிற வழியில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிறது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி, ராமநாதபுரம் தொண்டி, அங்கேருந்து வேளாங்கண்ணி போகிறோம். பட்டுக்கோட்டை ரோடு. பட்டுக்கோட்டை போக மாட்டோம், அப்படியே போயிட்டே இருப்போம். சில ஊர்கள்லாம் வரும். அப்பப்போ அடுத்தடுத்து நான் சின்ன ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். ஓகே ஓகேவாடா? நடங்க. நமக்கு முன்னாடி ஒரு குரூப் போயிடுச்சு. அங்கே ஒரு வேப்பமரம் பாரு. வேப்பமரம் உனக்கு 25 கிலோமீட்டர் டாஸ்க்குன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி. ஒரு 8 மணி நைட் சாப்பாடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகணும் அந்த ஊருக்கு. அந்த ஊருக்கு போனால் தான் நைட் சாப்பாடு, இல்லைன்னா பட்னி அவங்க தூங்க போட்டுறோம். 4 மணி நேரம் நிற்காம போகணுமா? ஆமாம். என்ன முதல் நாள் நடையே நீ 4 மணி நேரம் நடக்க மாட்டியா? உனக்கு எஸ்சி பண்ணதில் டீ வாங்கி தரேன். டீ 2 போண்டா. போக போக எடுத்து வைக்க முடியாது காலு. நட வேமா, ஃபஸ்ட் நாள் எட்டி நடந்தால் தான் போக முடியும். ஓகேங்க, பாய். கண்டிப்பாக எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். நீங்களும் நாங்கள் நல்லபடியாக போகணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கிறேங்க.